ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் குக் வித் கொத்தமல்லி. இன்னைக்கு சூப்பரான கரக்கரா மொறு ஓமப்பொடி வீட்லயே எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஓமப்பொடி பண்ணுறதுக்கு நம்ம ஓமத்தை ரெடி பண்ணிக்கணும். இதுக்கு 2 மெத்தட் இருக்கு. இன்னைக்கு நான் பண்ற மெத்தட் என்னன்னா, ஓமத்தை நல்லா பொடி பண்ணி சலிச்சுட்டு மாவோட சேர்த்துக்க போறோம். அப்படி இல்லைன்னா நீங்க ஓமத்தை நல்லா தண்ணியில ஊற வச்சுட்டு ஒரு மணி நேரம் ஊறின விட்டு அதை நல்லா மிக்சர் ஜார்ல அரைச்சுட்டு நல்லா அதை வடிகட்டின்ட்டு அந்த தண்ணியை நீங்க மாவு கூட குத்தி பிசி அரிச்சே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணிட்டு அதை சலிச்சுட்டு தனியா எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இப்போ இந்த சலிச்ச ஓமத்தோடய நம்ம கடலை மாவு சேர்க்க போறோம். 3 கப்பளவுக்கு கடலை மாவு. நான் கப்புன்னா நம்ம வீட்டுல ஜூஸ் குடிக்கிற டம்ளர் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் பெருசா, காஃபியை விட கொஞ்சம் பெரிய டம்ளர், அதுல கோபுரமா இருக்கிற மாதிரி 3 டம்ளர் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்துட்டு இருக்கேன். அது 1 டம்ளர் கடலை மாவுக்கு 1 டீஸ்பூன் ஓமம் அப்படிங்கிற கணக்கு. ஸோ 3 கப்பு கடலை மாவுக்கு 3 டீஸ்பூன் ஓமம். இந்த 3 கப்பு கடலை மாவுக்கு நம்ம 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்க போறோம். அதே மாதிரி கோபுரம் மாதிரி நீங்க எந்த கப்புல இல்ல எந்த பாத்திரத்துல கடலை மாவு மெஷர் பண்றீங்களோ அதே பாத்திரத்துல அரிசி மாவும் மெஷர் பண்ணிக்கோங்க. தலை தட்டி எடுத்திருந்தா அரிசி மாவையும் தலை தட்டி எடுத்துக்கோங்க. கோபுரமா எடுத்திருந்தீங்கன்னா அரிசி மாவும் கோபுரமா எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இப்போ ரஃபா கலந்துட்டு இது கூடயே நம்ம உப்பும் சேர்த்துன்ற போறோம். கிட்டத்தட்ட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்க்க போறோம். உப்பை மாவு கூடயே சேர்த்துட்டு நன்னா கலந்து விட்டுருங்க. ஒன்னா ஒத்தாப்புல உப்பு மிக்ஸ் ஆகி வர மாதிரி. இப்போ இந்த மாதிரி ஸோ இப்போ இந்த உப்பு போட்டு கலந்துன மாவை நம்ம 2ஆ டிவைட் பண்ணிக்க போறோம். நீங்க மொத்தமா எல்லாத்தையும் ஒரே டைம்ல பிசிஞ்சுட்டீங்கன்னா கடைசி இது போக 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 என்ன ஆகுனா கொஞ்சம் மாவு தண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் நிறைய குடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. என் அம்மா நொதிச்சு போயிடும் மாவு, அதனால மொத்தமா பிசியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதனால அந்த உப்பு கலந்த மாவை 2ஆ டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஹாஃப் மட்டும் நான் இங்க ஒரு பேசன்ல எடுத்து வச்சுட்டு இருக்கேன் பாத்திரத்துல. இதுல ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்து நல்லா புகை வர அளவு காய்ச்சி இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம உருளைக்கிழங்கு போண்டா பண்றச்சே அந்த மேல் மாவு கூட இப்படிதான் பண்ணியிருந்தோம். சோடா உப்பு சேர்க்காம ரொம்ப நேச்சுரலான அந்த கிரன்ச்சினஸ்க்காக இந்த மாதிரி எண்ணெயை காய்ச்சி குத்திக்கணும். அடுத்தது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெயும் நான் காய்ச்சி குத்திக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எண்ணெய் மட்டுமே போறோம்னா எண்ணெய் மாத்திரமே நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த ஒரு குழிக்கரண்டி அளவு என்ன சொல்லியிருந்தேன் இல்லையா, அது போரும். இப்போ வெண்ணெயும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுன்ட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன சூடா இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது நம்ம மாவு பிசைஞ்சுக்கு போறோம். இந்த மாவு என்ன கன்சிஸ்டன்சில இருக்கணும்னா சப்பாத்தி மாவுக்கு அடுத்த கன்சிஸ்டன்சி. அதாவது நீங்க தொட்டா உங்களுக்கு கையில மாவு ஒட்டணும். எந்த அளவுக்கு திக்கா உங்களுக்கு பிசைஞ்சுக்க முடியுமோ அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா இதை விட திக்கா இருந்ததுன்னா உங்களுக்கு அச்சுல வச்சுன்னு புழி அடிச்சே விரல் தோள்பட்டை எல்லாம் வலிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் கரெக்டா இருக்கும். அதாவது தொட்டா கையில ஒட்டணும். நான் உங்களுக்கு தொட்டு காட்டுறேன் பாருங்க. ரொம்ப அப்படியே கையில ஈசிக்கிற அளவு ஒட்டிக்காது, லைட்டா மாவு கையில ஒட்டும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி குத்தி மாவை பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம அச்சுல போட்டு புழிய போறோம். அதுக்கு முன்னாடி இந்த அச்சை பத்தி நான் சொல்லியே ஆகணும். ஏன் அப்படின்னா இது என்னோட கொள்ளு பாட்டியோட அச்சு. கிட்டத்தட்ட 150 இயர்ஸ், அதாவது 150 வருஷம் இருக்கும் இந்த அச்சு. அப்படியே ஒரு 3 ஜெனரேஷனா இந்த அச்சு நாங்க பட்சணம் பண்றதுக்குலாம் எங்க அம்மா இப்போ அதாவது என்னோட கொள்ளு பாட்டி, அப்புறம் என்னோட பாட்டி, இப்போ எங்க அம்மா இது யூஸ் பண்ணிட்டு இருக்கா. நான் சின்ன சின்ன பசங்களுக்கும் எடுத்து சாப்பிட ஈஸியா இருக்கணுங்கிறனால கொஞ்சம் பெரிய ஹோல் இருக்கிற அச்சில் தான் இன்னைக்கு அதுல செட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப மெல்லிசா வேணும்னு நீங்க அதுக்கேத்த மாதிரி அந்த உள்ளுக்குள்ள வைக்கிற தட்டை மாத்திக்கோங்க. இப்போ உள்ளுக்குள்ள மாவை ரெடி பண்ணி ஃபில் பண்ணிட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கு உள்ளுக்குள்ள அச்சு உள்ள எண்ணெய் தடவணும் அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். நேரா மாவை உள்ளுக்குள்ள போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பொரிக்க போறதுக்கு முன்னாடி என் அம்மா சொல்ற மாதிரி ஒரு குட்டி புள்ளையார் ஃபர்ஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். புள்ளையார் பொரிக்க கூடாது. அடுத்தது எண்ணெய் நம்ம சைட்ல இங்க சூட பண்ணிட்டு இருக்கோம். எண்ணெய் எந்த அளவு சூடா இருக்கணும் அப்படின்னா, சின்ன பீஸ் போட்டீங்கன்னா புஷ்ஷுன்னு மிதந்துட்டு மேல வர்றோம் சத்தத்தோட.
இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா சூடு எண்ணெயில் நம்ம ஓமப்பொடியை வந்து அந்த அச்சுலேருந்து அந்த மாவை வந்து பிழிஞ்சிக்கலாம். பிழிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் டைம் விடுங்க. அப்புறம் திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் வந்து எண்ணெயில் பொரிச்சுக்கணும். என்ன எந்த வரைக்கும் அப்படின்னா அந்த ஓசை இருக்கு இல்லையா, ஒரு சவுண்ட் வரும், அது பொரியாச்சு அந்த சவுண்டு நல்லா அடங்கிடும், பபிள்ஸும் வந்து குறைஞ்சு போயிடும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் ஓமப்பொடியை வந்து நல்லா வந்து 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டதுக்கு அப்புறமா அவ்வளோதான், ஃப்ரை ஆயிடுத்தா, நல்லா சூப்பர் கலர் வந்துடுது, கிறிஸ்பினஸும் வந்திருக்கு. அது எண்ணெயிலேருந்து எடுத்த உடனே இது கிறிஸ்பியா இருக்கும், போக போக இன்னுமே கூட கிறிஸ்பி ஆகும். சத்தத்தை கேட்டு பாருங்களேன், அப்படி கிறிஸ்பியா இருக்கும் இது. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஓமப்பொடி ரெடி ஆயாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃபீட்பேக்கை என் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். என்ஜாய்.